Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல ICC மென்ஸ் T20 வேர்ல்ட் கப்போட சூப்பர் 8 மேட்சஸ். சூப்பர் 8 மேட்சஸ்ல குரூப் 2 மேட்சஸ்க்கான ரெண்டு வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டுட்டோம். இது குரூப் 1 மேட்சஸ். குரூப் 1ல வந்து பாத்தீங்கன்னா 4 டீம் இருக்காங்க. இந்தியா, ஆப்கானிஸ்தான், தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா இருக்காங்க, பங்களாதேஷ். இந்த 4 டீமும் குரூப் 1ல இருக்காங்க. ஸோ அதோட ஃபர்ஸ்ட் மேட்ச் வச்சுக்கலாம். இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தான் குரூப் 1ஓட ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும். இந்த பர்டிகுலர் 2 டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரிவியூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் ப்ரிவியூ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டீமும் டீம்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. மேட்சை பொறுத்த வரைக்கும் 20th ஜூன் 8 மணிக்கு இந்த மேட்ச் நடக்குதுங்க. இரவு 8 மணிக்கு இந்த மேட்ச் வந்து நடக்குது. மேட்ச் எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா பார்படாஸ்ல தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. இந்த பார்படாஸை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து ஒரு ஆவரேஜான ஸ்கோர்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு 165 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜான ஸ்கோரா இருக்கு. இங்க உள்ள ஓரளவு பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணுங்க. இங்க செகண்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் சேஸ் பண்றதுக்கு கஷ்டப்படுறாங்க. ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் டாமினேட் பண்றாங்க. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுது. ஸோ ஸ்பின்னர்ஸ் வந்து கொஞ்சம் பயங்கரமா வந்து இங்க டாமினேட் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்றவங்க ஒரு 180+ ரன் அடிச்சிட்டாங்க அப்படின்னா இங்க வந்து ஷூர்லி வந்து சேஸ் பண்றது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு 165 ரன்ஸ் அடிச்சிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் நெயில் பிட்டிங்ல வந்து வின் பண்ற மாதிரி பண்றாங்க ஃபர்ஸ்ட் பேட் பண்றவங்க. அதுக்கும் கம்மி அடிச்சுட்டாதான் சேஸ் பண்றவங்க வந்து வின் பண்றாங்க. இங்க வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல ஸ்பின்னர்ஸ் வந்து பயங்கரமா டாமினேட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பேட்டர்ஸ்க்கு கொஞ்சம் என்ஜாய் பண்ணி ஆடக்கூடிய ஒரு வெனுவா தான் இருக்க போகுது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும். வெனு ரெக்கார்ட்ல பொறுத்த வரைக்கும் 27 மேட்ச் இங்க பிளே பண்ணிருக்காங்க. அதில் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் தான் வந்து பாத்தீங்கன்னா 18 மேட்சை வந்து இங்க வின் பண்ணிருக்காங்க. ஸோ சேஸ் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஒரு 165+ ரன் அடிச்சுட்டாவே இங்க சேஸ் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம். செகண்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ் டாமினேட் பண்றாங்க. ஸோ பேட்டிங் சைன் பண்ணவங்க 9 மேட்ச் தான் வின் பண்ணிருக்காங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க 18 மேட்ச் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஆவரேஜான ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 159 சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு 165 ரன்ஸ் வரைக்குமே அடிப்பதற்கான சான்சஸ். ஹையஸ்ட் ஸ்கோர் வெஸ்ட் இண்டீஸ் தாங்க. 224 ரன் அடிச்சிருக்காங்க இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். தென் ஹெட் டு ஹெட் பொறுத்த வரைக்கும் 8 மேட்ச் இது வரைக்கும் பிளே பண்ணிருக்காங்க. எல்லா மேட்ச்லயுமே இந்தியா தான் வின் பண்ணிருக்காங்க. ஸோ ஒரு மேட்ச் வந்து நோ ரிசல்ட்ல இருந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட விளையாண்ட எல்லா மேட்ச்லுமே இந்தியா தான் அப்பர் ஹேண்ட். அது தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இந்தியா தான் வந்து ஹெட் டு ஹெட்ல அப்பர் ஹேண்டா இருந்திருக்காங்க. ரெண்டு டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் பார்த்தோம் அப்படின்னா ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி 2 பேரும் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அதன் அடுத்ததான் ரிஷப் பந்த் விக்கெட் கீப்பர் பண்ண போறாரு. தென் சூரியகுமார் யாதவ், சிவம் தூபே, ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, அக்சர் பட்டேல், அசதீப் சிங், ஜஸ்பிரீத் பும்ரா, குல்தீப் யாதவ். இந்த மேட்ச் வந்து குல்தீப் யாதவ் உள்ள வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு முகமது சிராஜுக்கு பதில. ஸோ இந்த வெனுல கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ் டாமினேட் பண்ணுவாங்க. ஸோ வெஸ்ட் இண்டீஸ்ல மோஸ்ட்லி பிச்சு கொஞ்சம் ஸ்லோ டவுனா இருக்கும். அதுவும் சேஸ் பண்ற பிச்சு கொஞ்சம் யூஸ்வலி பிச்செல்லாம் ஆச்சு அப்படின்னா நல்லாவே டர்ன் கிடைக்கும். ஸோ அதனால ஸ்பின்னர்ஸ் எக்ஸ்ட்ரா ஒரு அட்வான்டேஜஸ் இருக்கிறதால எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பின்னர் முகமது சிராஜும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல பெருசா பெர்ஃபார்மன்ஸ் இல்லை, விக்கெட்ஸ் எதுவும் எடுக்கல. ஸோ அதுல ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் வச்சு போனோம் அப்படின்னா பிச்சுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பின்னரா இருப்பாங்க. அது இல்லாம ஜஸ்பிரீத் பும்ரா, அசதீப் சிங் அண்ட் ஹர்திக் பாண்டியா இப்படி 3 ஃப்ரண்ட் லைன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. ஸோ ஹர்திக் பாண்டியா ஒரு ஃப்ரண்ட் லைன் ஃபாஸ்ட் பவுலர் அளவுக்கு தான் இருக்காரு. இந்த சீசன் ஃபுல்லா சூப்பரா பவுல் பண்ணிருக்காரு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னரோட தான் இந்தியா வந்து போறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஆப்கானிஸ்தான் டீமை பொறுத்த வரைக்கும் ரஹ்மானுல்லா குர்பாஸ் அண்ட் இப்ராஹிம் ஜாடன் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்ததான் குல்புதீன் நைப், அஸ்மதுல்லா ஓமர் ஜாய், நசிபுல் ஜாடன், தென் முகமது நபி, ரஷீத் கான், கரீம் ஜனட், நூர் அஹ்மது, நவீன் உல்லக் அண்ட் ஃபரூக்கி. ஸோ இந்த டீம்ல வந்து முஜிப் வந்து இன்ஜுரினால வெளியே போயிட்டாரு. ஸோ அது வந்து மிகப்பெரிய ஒரு மைனஸா இருக்குது. ஸோ நூர் அஹ்மதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வாய்ப்பை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஆப்கானிஸ்தானோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கு நம்ம எந்த மாதிரி பிளேயர்ஸை சூஸ் பண்ணலாம், யார் யார் எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும் இப்படி எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நான் ஒவ்வொரு தடவையும் உங்கள்ட்ட நான் சொல்றதுதான், நம்ம நேமை வச்சு நிறைய ஃபேக்கான நார்த் இந்தியன் தாயோலிங்க வந்து நம்மள்ட்ட பிரைம்னு சொல்லி உங்கள்ட்ட காசை ஏமாத்திட்டு இருக்காங்க. இப்போ இப்படி போகாதீங்க. நான் என்ன சொல்றேன், என்னை நீ ஃபாலோ பண்றீங்களா? ஃபாலோ பண்றதா அந்த டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அது மூலியமா இருக்கு டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் சொல்லியிருக்கேன். அப்படி இல்லைன்னா நீ ஃபாலோ பண்ணவே தேவையில்லை. நீங்க என் பேரை வச்சு நீங்க சும்மா போய் டெலிகிராம்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா நிறைய வரத்தான் செய்யணும். இன்னைக்கு ஃபேக் இது எவ்வளவோ இருக்கு. ஆன்லைன்ல எவ்வளவோ ஃபேக் பண்றாங்க. நம்ம இது வரைக்கும் நம்ம சேனல் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து கிட்டத்தட்ட 5-6 வருஷமா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே ஃப்ரீயா தான் கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? எதுக்குமே நம்ம காசு பண்றது இல்லை. காசு பண்றவங்களுக்கு நம்ம எகென்ஸ்டா தான் இந்த சேனலே ஆரம்பிச்சது. ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும், பழைய விஷயத்துக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம நேமை வச்சுக்கிட்டு நிறைய ஃபேக்கா பண்ணிட்டு இருக்காங்க. அதுல போய் ஏமாறாதீங்க.
பிரைமை கொடுத்து காசை கொடுத்து ஏமாந்து அந்த பிரைமுக்கு கொடுக்குற அந்த 2000 ரூபாய் வந்து நீங்க டீம் போட்டு நீங்க வின் பண்ணலாம்ல. அந்த ஒரு சின்ன ஒரு காமன் சென்ஸ். அடுத்தவங்க எப்படி உங்களுக்கு கரெக்டா கொடுத்துட முடியும்? இப்ப நானே வந்து கொடுத்துட்டோம்னா எல்லா நாளுமே கரெக்டான டீம்ஸ் கொடுக்க முடியுமா? எல்லா நாளுமே கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா? எனக்கு கடவுளா? நம்ம இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறத விஷயத்தை தான் சொல்ல முடியும். இந்த வெனுவல் இப்படி நடந்திருக்கு, இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு பிரிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம், பிரிச்சு காமிச்சிட்டு இருக்கோம், சொல்லிட்டு இருக்கோம், விஷயத்தை தெரியப்படுத்திட்டு இருக்கோம். உங்களால போயிட்டு அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த வெனு ரெக்கார்டோ அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுக்க முடியாதுங்கிறத நம்ம எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். இவ்வளவுதான் நம்மளால பண்ண முடியுமே தவிர இதை போயிட்டு நீ காசை கொடு, உனக்கு நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் அடிக்கிறதுக்கு நான் உனக்கு டீமை தரேன்னு சொல்லி ஒருத்தன் கேட்கறான், அவனை நம்பி நீங்க போய் காசை கொடுக்கலாமா? சோ இது என் நேம் வச்சு பயன்படுத்தி நிறைய பிராடும் பண்ணிட்டு இருக்காங்க. என் நேம் இல்ல, தமிழ்ல எந்தெந்த சேனல் ஃப்ரீயா பண்றாங்களோ எல்லா சேனல் நேம்லயுமே பிரைம் வந்து ஏமாத்திட்டு இருக்காங்க. இப்போ கரெக்டான சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம், அதை டச் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா சேனலுக்குள்ள வரப்போகுது. இதை போய் சர்ச் பண்ணி தப்பான சேனல் ஜாயின் பண்ணிட்டு நீ என் காசை ஏமாத்திட்டுன்னா எனக்கு தேவையாதெல்லாம். நான் வந்து எனக்குள்ள இருக்கிற நாலேஜுக்கு நான் வந்து காசை போட்டு நிறைய சம்பாதிச்சுட்டு தான் இருக்கேன். போதும் எனக்கு, உங்கள்ட்ட காசு வாங்கி நான் அதை வச்சு ஒன்றும் பண்ண போறது இல்லை. ஃப்ரீயா தான் கொடுத்துட்டு இருக்கேன். கரெக்டான சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேல அப்புறம் உங்களோட விருப்பம், நான் அதுக்கு மேல சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் ஸ்போர்ட்ஸ் ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு ஆப். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த நண்பர்கள் உருவாக்கப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு ஆப். இதுல வந்து டிடிஎஸ் கிடையாது, ஜிஎஸ்டி கிடையாதுங்க. ஸோ நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிடுறீங்க. இப்போ டிடிஎஸ் இல்லைங்கிறீங்க, ஆனா விட்ரால் பண்றேன், நான் வந்து ஒரு 1 லட்ச ரூபா விட்ரால் பண்றேன், ஆனா எனக்கு வந்து 70,000 தான் வந்து அக்கௌண்ட்டுக்கு வருது, மீதி 30,000 டிடிஎஸ் தானே பிடிக்கிறாங்க. நீங்க டிடிஎஸ் இல்லைன்னு சொல்றீங்கன்னா மற்ற ஆப்ஸ்க்கு இதுக்கு முன்னாடி கம்பேரிசன் மட்டும் ஜஸ்ட் பாருங்க. மற்ற ஆப்ஸ்ல அந்த 30,000 ரூபாய் கவர்மெண்ட்டுக்கு உங்க பேர்ல கட்டிடுவாங்க. இவங்க என்ன பண்றாங்க, அந்த மீதி இருக்க 30,000 ரூபாயை உங்களோட டெபாசிட் வேலட்லயே ஆட் பண்ணிடுறாங்க. திரும்ப உங்களோட டெபாசிட் வேலட் வந்துருது. திரும்ப அதை வச்சு நீங்க ப்ளே பண்ணிக்கலாம், விட்ரால் பண்ணிக்கலாம். ஸோ மற்ற ஆப்க்கு அந்த 30,000 ரூபாய் கவர்மெண்ட்டுக்கு போயிருது, அது உங்களுக்கு யூஸ் பண்ணவே முடியாது, அதை நீங்க பயன்படுத்தவே முடியாது. ஆனா இதுல அந்த 30,000 ரூபாய் டெபாசிட் வேலட் வந்துருது, அதை வச்சு நீங்க திரும்ப ப்ளே பண்ணிக்கலாம், அதை வச்சு நீங்க விட்ராவலும் பண்ணிக்கலாம், திரும்ப அந்த காசு உங்களுக்கு கூட வருவதற்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆஃபர்ஸ் என்னங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து ப்ளே பண்ணணும். இதுல நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு. நீங்க வின்னிங்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு 10,000 ரூபாய் வின்னிங்ஸ்ல இருக்குன்னு வச்சுக்கோமே, அதை திரும்பவும் நீங்க டெபாசிட்டுக்கு மாத்துறீங்க அப்படின்னா ஒரு 5% எக்ஸ்ட்ரா காசு தராங்க. ஸோ அந்த 5% திரும்ப நீங்க ஒரு பிளே கான்டெஸ்ட் பண்ணலாம், ஒரு பாப் பிளே பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ல இருக்கக்கூடிய, அது இல்லாம இந்த டெபாசிட் பண்றதுக்கான ப்ரைசஸ் இருக்கு. இந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாம் பயன்படுத்திக்கோங்க. நீங்க சும்மா ஒரு அமௌண்ட் போறீங்க, பிளே பண்றீங்கன்னு தாண்டி அதில் உள்ள ஆஃபர்ஸ் வைஸ் பார்த்து நீங்க பிளே பண்றப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்ஸா இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். சரி, ஓகே. இப்போ டைரக்டா ஒரு வீடியோக்குள்ள போயிடுவோம். இப்போ ரோஹித் சர்மா, விராட் கோலி 2 பேருமே வந்து இந்த சீசன்ல பெருசா ஃபார்ம்ல இல்லை. எல்லாருமே தெரிஞ்ச விஷயம். பர்டிகுலரா விராட் கோலி இந்த சீசன் ஃபுல்லாவே சிங்கிள் டிஜிட்லயே அவுட் ஆயிட்டு இருக்காரு. இந்த மேட்ச் அவர் கண்டிப்பா ஃபார்ம் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. 30 ரன் வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு. ஸோ இந்தியா லாஸ்ட் டைம் இந்தியன் பிளாக்ல நான் இது பண்ணப்பே ஒரு நண்பர் வந்து இந்தியன் பிளாக்ல வந்து இது இருக்காதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அவரோட இதுக்கு நம்ம மதிப்பு கொடுத்து அதை எடுத்துருவோம். விராட் கோலி மினிமம் 30 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். அது மட்டும் கிடையாது, அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் கண்டிப்பா லாங் ஆஃப்ல மட்டும்தான் இருக்கும். மினிமம் 1 or 2 கேட்சஸ் வந்து அவர் பிடிச்சிருவாரு. ஸோ ஒரு கேட்ச் பிடிச்சாருன்னா கூட ஒரு 8 பாயிண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட், ஒரு 4 பாயிண்ட், இதுலயே 12 பாயிண்ட் கிடைச்சிருது. மினிமம் 30 ரன் இந்த மேட்ச் அவர் அடிப்பதற்கான சான்சஸ் இருக்கு. முக்கியமான மேட்சஸ் எல்லாத்துலயுமே அவர் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவாரு. இது அவருக்கு அவரோட ஃபார்மை ரிட்டைன் பண்றதுக்கான ஒரு மேட்சா வந்து கண்டிப்பா இருக்க போகுது. விராட் கோலி இந்த மேட்ச் வந்து ஒரு 30 ரன் கண்டிப்பா அடிப்பதற்கான சான்சஸ். ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் அவர் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ட் கொஞ்சம் வீக்கா இருக்காரு. தொடர்ந்து விக்கெட்டுகளை விட்டுக்கிட்டு இருக்காருங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே 40 டெலிவரிஸ்ல கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 முறை சம்திங் நினைக்கிறேன் ரஷீத் கான் கிட்ட விக்கெட்டை பறி கொடுத்துருக்காருங்க. ஸோ ரஷீத் கான் வெஸ் ரோஹித் சர்மா அவங்களுக்குள்ள ஒரு பேட்டில் இருக்க சான்சஸ் வந்து கொஞ்சம் அதிகம். ஆனா ரஷீத் கான் வருவதற்குள்ள அந்த பவர் பிளேவை யூஸ் பண்ணி குயிக்கா ஒரு 25+ ரன்ஸ் வரைக்கும் அடிச்சிடும். பட் வேற எந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸும் இல்லை. இந்த மேட்ச் இந்தியன் ஓப்பனர் 2 பேருமே வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண சான்சஸ் ரொம்ப அதிகம். ரிஷப் பந்த் 93% யூசர்ஸ் ட்ரை பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ரஹ்மானுல்லா குர்பாஸ் 77% யூசர்ஸ் ட்ரை பண்ணிருக்காங்க. 2 பேருமே விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ஸ்ல தான் இருக்காங்க. 2 பேருக்குமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிளஸ்ன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2 பேருமே டாப் ஆர்டர்ல வராங்க. ஸோ 2 பேருமே டாப் ஆர்டர்ல வரப்போ கண்டிப்பா அவங்களுக்கு பேட்டிங்கான வாய்ப்பு கிடைச்சிடும். அது ஒரு வேலிட் பாயிண்ட். 2வது விக்கெட் கீப்பர் மூலமா கிடைக்கக்கூடிய 20+ ஃபேண்டசி பாயிண்ட். ஸோ 2 பேருமே ஒரு சேஃப் ஆன் ஹேண்ட் தான். அதுல ரஹ்மானுல்லா குர்பாஸை பொறுத்த வரைக்கும் சேஸ் பண்றப்போ கிட்டத்தட்ட 10ல் 8 மேட்ச் அவர் ஃபிளாப் ஆயிருக்காருங்க. இதுவே ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாருன்னா மினிமம் 25 ரன்ஸ் வரைக்கும் அடிச்சிடறாரு. அந்த விக்கெட் கீப்பர் மூலமே கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்து ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்துடுறாரு. இதுவே சேஸ் பண்றப்போ நிறைய மேட்ச், அதாவது 10க்கு 8 மேட்ச் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு, நிறைய மேட்ச் ஃபிளாப் ஆயிருக்காரு. ரிஷப் பந்த் இந்த சீசன் ஃபுல்லாவே ரொம்ப சூப்பரா ஆடிருக்காரு. இந்தியா வந்து
இந்த இதுல சூப்பர் 8க்குள்ள வருவதற்கு இவரும் ஒரு முக்கியமான காரணமா இருந்திருக்காரு. ஸோ டாப் ஆர்டர்ல கொலாப்ஸ் வரப்ப இவரு ஒரு பக்கம் நின்று எல்லா மேட்சுமே சிங்கிள் ஹேண்டா கொண்டு போனார். பட் அந்த கரெக்டான ஃபார்முக்கு இன்னும் வரலங்க. நிறைய கேட்ச் இவருக்கு டிராப் பண்ணாங்க. நான் மேட்ச் பார்த்தவங்களுக்கு தெரியும். இவரு கொஞ்சமா அசால்ட்டா ஆடுறாரு. பட் அது வந்து கொஞ்சம் கேட்ச் மிஸ்ஸஸ் ஓகே, ஒரு லக் இருந்துச்சு ஓகே. பட் எல்லா மேட்சஸ்மே அப்படி இருக்குமா ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு இல்லைங்களா? இவர்கிட்ட இருக்கிற மைனஸ் வைஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஸோ மைனஸ் வைஸ் பார்க்குறப்போ ஸ்லோவர் வேரியேஷன்ஸ்ல பவுல் பண்ணக்கூடிய ஸ்டிக் டு ஸ்டிக் பவுல் பண்ணக்கூடிய பவுலர் ஸ்லைட்லி வீக்கா இருக்காரு. அந்த மாதிரியான பவுலிங் ஆப்ஷன்ஸ்ல இப்போ ஃபரூக்கி நல்ல வேகத்துல பவுல் பண்ணக்கூடியவர் தான். ஒரு 135 140 வேகத்துல போடுவார், நல்ல ஸ்விங் பண்ணுவாரு. நவீன் உல்லக் அந்த 138 135 பட் நல்ல கொஞ்சம் ஒரு ஸ்விங் இருக்கும். கொஞ்சம் இன்னும் ஸ்லோவர் வேரியேஷன்ஸ்ல கொஞ்சம் ஸ்விங் பண்ணக்கூடியவங்க ஸ்டிக் டு ஸ்டிக் பவுல் பண்ணக்கூடியவங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மேபி குல்புதீன் நைபுக்கு இந்த மேட்ச் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்பாங்க. ஸோ அவர் அதை விட்டா வந்து பாத்தீங்கன்னா மேபி நூர் அகமது. ஸோ இந்த ரெண்டு பேர்த்துக்கிட்ட இருந்து மேபி ரிஷப் பந்துக்கு ஒரு சான்ஸ் இருக்கலாம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ரிஷப் பந்து இருந்து ஒரு 20 ரன்ஸ் கிடைச்சிடும். விக்கெட் கீப்பர் மூலமே கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வச்சு அவர் அந்த ஃபேண்டஸ் டீம்ல வந்துருவார். விக்கெட் கீப்பர் அது டாப் ஆர்டர் அப்படிங்கிறதுனால ரெண்டு பேருமே சேஃபா தெரியுறாங்க. ரிஷப் பந்தும் குர்பாஸை பொறுத்த வரைக்கும் மேபி ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா ஒரு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவாங்க. செகண்ட் பேட்டிங்னா கொஞ்சம் ஸ்லைட்லி மிஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா சூரியகுமார் யாதவ் கண்டிப்பா வந்து நம்ம ஒரு 40 ரன்ஸ் வரைக்கும் கூட அவர் இந்த மேட்ச் எதிர்பார்க்கலாங்க. இதுவே செகண்ட் பேட்டிங்னா ஒரு 25 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி இருந்தால் ஃபேண்டஸ் டீம்ல வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சிவம் துபே ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா ஒரு 15 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அதர்வைஸ் வேற எந்த ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸும் இல்லை. ஏன்னா பவுலிங் ஆப்ஷன்ஸ்க்கு ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, அக்சர் பட்டேல், ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்தீப் சிங், குல்தீப் யாதவ் இப்படி 6 பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால சிவம் துபே மோஸ்ட் ப்ராபபிலி பவுல் பண்ண மாட்டாரு. இந்த மேட்ச் ஹர்திக் பாண்டியா கூட அந்த அவரோட 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணுவாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். ஏன்னா ஜஸ்பிரீத் பும்ரா ஃப்ரண்ட் டைம் பவுலர், அவரு அது இல்லாம ஹர்தீப் சிங், இந்த 2 பேருமே டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷன் சொல்லுவாங்க. ஸோ 2 பேருமே அவரோட 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. குல்தீப் யாதவ் மஸ்டா 4 ஓவர் பவுல் பண்ணிடுவாரு. ஸோ இந்த 3 பிளேயரும் வந்து பாத்தீங்கன்னா 4 ஓவர் கம்பல்சரி பவுல் பண்ணிடுவாங்க. மீதி இருக்கக்கூடிய 8 ஓவருக்கு வந்து அக்சர் பட்டேல் 3 ஓவரும் ரவீந்திர ஜடேஜா 3 ஓவர் பவுல் பண்ணிடுவாங்க. ஸோ 2 ஓவர் மட்டும்தான் இந்த மேட்ச் வந்து ஹர்திக் பாண்டியா பவுல் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கும் மோஸ்ட் ப்ராபபிலி. இதுக்கு முன்னாடி மேட்சஸ் எல்லாத்துலயுமே 4 ஓவர் பவுல் பண்ணாரு. அந்த மேட்சஸ் எல்லாமே எங்க நடந்ததுன்னா யூஎஸ்ஏல நடந்தது. ஸோ யூஎஸ்ஏல ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஃபாஸ்ட் பாலர் தான் சப்போர்ட் பண்ணிச்சு. ஃபாஸ்ட் பாலர்ஸ் அதிகப்படியான விக்கெட் எடுத்தாங்க. 100 ரன்னுக்குள்ள சுருட்டினாலும் அதுக்குள்ள திரும்பவும் சேஸ் பண்றதுக்கு கஷ்டப்பட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பிச்சில் ஹர்திக் பாண்டியா எல்லா மேட்சுமே 4 ஓவர் பவுல் பண்ணாரு. ரவீந்திர ஜடேஜா பெருசா பவுலே பண்ணல. பட் இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வெனு அப்படிங்கிறப்போ ரவீந்திர ஜடேஜா அதிகப்படியான ஓவர்ஸை பவுல் பண்ணுவாரு. அதுக்கு தகுந்த மாதிரி லாஸ்ட் மேட்ச் வந்து இவங்க வெஸ்ட் இண்டீஸ்ல தோத்துருக்காங்க ஆப்கானிஸ்தான். மோட்டி அவர் 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. தென் அதே மாதிரி அகில் ஹுசைன் 2 விக்கெட். அதான் ஸ்பின்னர்ஸ் கிட்டத்தட்ட 5 விக்கெட் வந்து அவங்க எடுத்திருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பாக்குறப்போ கொஞ்சம் ஸ்லைட்லி வீக்கா தான் இருக்காங்க. இந்த வேணுல கொஞ்சம் டர்ன் இருந்துச்சுன்னா ஆப்கானிஸ்தான் ஸ்பின்னர்ஸ் விக்கெட் விடுவாங்க. ஸோ குல்தீப் யாதவ் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. அக்சர் பட்டேல் கண்டிப்பா அவரோட 3 ஓவர் பவுல் பண்ணிடுவாரு. தென் ரவீந்திர ஜடேஜா 3 ஓவர் பவுல் பண்ணிடுவாரு. ஹர்தீப் சிங் 4 ஓவர், ஜஸ்பிரீத் பும்ரா 4 ஓவர். மீதி இருக்க 2 ஓவரை வந்து ஹர்திக் பாண்டியா பவுல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் தாங்க இருக்கும். பேட்டிங்ல வந்தாருன்னா ஒரு 15 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. அந்த 2 ஓவர்ல அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட் வந்துச்சு அப்படின்னா ஒரு 25 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 45ல இருந்து ஒரு 50 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வருவதற்கான சான்சஸ் தான் மோஸ்ட் ப்ராபபிலி அவருக்கு இருக்கும். ஸோ ஹர்திக் பாண்டியாவுக்கு ரவீந்திர ஜடேஜா 3 ஓவர் பவுல் பண்றாரு. ஸோ ஒரு விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இந்த மேட்ச் ஐ திங்க் ஒரு பிக் டிஃபரன்சியல் பிக்காக இருப்பதற்கான சான்சஸ் இருக்கும். அந்த பாயிண்ட் திசையில அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் இருக்கும். தென் அந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ்லயும் அந்த ஃபீல்டிங் பொசிஷன் அவர் இருக்கிறதுனால ஒரு கேச்சஸோ அல்லது ஒரு ரன் அவுட்டோ அவர் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். 3 ஓவர் பவுல் பண்றதுனால ஒரு விக்கெட் வரைக்கும் எடுத்தாருன்னா ஒரு டிஃபரன்சியல் பிக்கா மேபி நீங்க உங்களோட கிராண்ட் லீக்ஸ்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். அக்சர் பட்டேல் 60% அபியூசஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க. அக்சர் பட்டேலை கம்பேர் பண்றப்போ ரவீந்திர ஜடேஜாவுக்கு பேட்டிங் எபிலிட்டி இருக்கு. ஆனா ஒரு சின்ன ஒரு வித்த காட்டுவாங்க இந்தியன் டீம். என்ன அப்படின்னா பை சான்ஸ் டாப் ஆர்டர்ல ஏர்லியா 2 விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னா உடனே அக்சர் பட்டேல டாப் ஆர்டர்ல ப்ரொமோட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ அவரோட ஃபேண்டசி வேல்யூ அந்த மாதிரி டைம்ல இன்க்ரீஸ் ஆயிரும். அப்போ நீங்க அக்சர் பட்டேல எந்த மாதிரி டீம்ல பிக் பண்ணணும் அப்படின்னா டாப் ஆர்டர்ல கொலாப்ஸ் ஆயிடும். ஒரு 2 விக்கெட் ஏர்லியா விட்டுருவாங்க இந்தியன் டீம். அந்த மாதிரிலாம் நீங்க ஒரு டீம் ஒரு இமேஜின் பண்றீங்க, ஒரு டீமை போடுறீங்க அப்படின்னா இந்தியன் டீம் கொலாப்ஸ் ஆயிடும் டாப் ஆர்டர்ல அப்படின்னா அதுல அக்சர் பட்டேல் மஸ்ட் ட்ரை. நியூட்ரலா ட்ரீம் போடுறீங்கன்னா அந்த இடத்துல அக்சர் பட்டேலுக்கு பதில் நீங்க ரவீந்திர ஜடேஜாவை பிக் பண்றதா ஒரு பெட்டர் ஆப்ஷன். ஸோ ஐ திங்க் 13% தான் இருக்காங்க ரவீந்திர ஜடேஜா அப்படிங்கிறப்போ நியூட்ரலான டீமுக்கு இந்த மேட்ச் வந்து ஒரு ஆப்டா இருப்பாரு ரவீந்திர ஜடேஜா. ஜஸ்பிரீத் பும்ரா ஆஸ் யூசுவல் 93% போத் இன்னிங்ஸ்லயுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு. ஹர்தீப் சிங் 83%. 2 பேருமே வந்து டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றதுனால ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்கா தாங்க இருப்பாங்க. குல்தீப் யாதவ் இருந்து இந்த மேட்ச் நம்ம ஒரு விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதுவும் செகண்டா பவுல் பண்ண போறாருன்னா 2 விக்கெட் வரைக்கும் அவர் எதிர்பார்க்கலாம்.
பவுலிங் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ரவீந்திர ஜடேஜா இந்த மேட்ச் மினிமம் ஒரு விக்கெட் தென் ஒரு கேட்சஸ் ஆர் ரன் அவுட் பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நியூட்ரலான டீமுக்கு அவர் தான் அக்சர் பட்டேலுக்கு முன்னாடி ரவீந்திர ஜடேஜா பேட்டிங் வருவார், ஒரு 10 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. அக்சர் பட்டேல் இருந்து நம்ம ஒரு விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஒரு ஒன் சைட் டீம்ஸா அல்லது இந்தியா டாப் ஆர்டர்ல விக்கெட்டை பறி கொடுத்துருவாங்கிற மாதிரி டீம் போட்டீங்கன்னா அதில் அக்சர் பட்டேல் பேட்டிங்ல வந்து ஒரு 15 ரன்ஸ் அடிப்பாரு, ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு, கொஞ்சம் டாப் ஆர்டர்ல ப்ரொமோட் ஆயிருவாரு. அந்த டாப் ஆர்டர்ல விக்கெட் போற டீம்ஸ்ல மட்டும் அக்சர் பட்டேலுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்பிரீத் பும்ரா போத் இன்னிங்ஸ்லயுமே 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு, அதுவும் ஃபர்ஸ்ட் பால் பண்றாருன்னா மேபி 3 விக்கெட்டா கூட இருப்பதற்கான சான்சஸ் இருக்கும். அர்ஷதீப் சிங் ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா ஒரு விக்கெட்டும், செகண்டா பால் பண்ண போறாருன்னா மேபி 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ் இருக்கும். செகண்டா பால் பண்றப்போ அர்ஷதீப் சிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. குல்தீப் யாதவ் அதே மாதிரி செகண்டா பால் பண்றப்போ 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் பால் பண்றப்போ 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ் தாங்க மோஸ்ட் ப்ராபபிள் இருக்கும். ரோஹித் சர்மா இந்த மேட்ச் வந்து 25 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. தென் விராட் கோலி மினிமம் 30 மேக்ஸிமம் 50 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. தென் 1 or 2 கேச்சஸும் பிடிக்க சான்சஸ் இருக்கும். ரிஷப் பந்த் கிட்ட இருந்து நம்ம ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். விக்கெட் கீப்பர் மூலியமா ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ். சூரியகுமார் யாதவ் இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாருன்னா 40 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான சான்சஸ் இருக்கும். செகண்டா பேட் பண்ண போறாருன்னா ஒரு 25 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. சிவம் துபே போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு 15+ ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான சான்சஸ் தாங்க மோஸ்ட் ப்ராபபிளி இருக்கும். ஆப்கானிஸ்தான் டீம். ஸோ ஆப்கானிஸ்தான் டீமை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுலிங் ஆப்ஷனுக்கு வந்துடும். ஸோ ஃபரூக்கி அண்ட் நவீன் உல்லக் 2 பேருமே டெத் ஓவர்ல பால் பண்ணக்கூடியவங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்கன்னா 2 பேருமே டெத் ஓவர்ஸ்ல பால் பண்றதுனால கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸா இருக்கும். இதுல ஃபரூக்கி இன்சில பவர் பிளேல பால் பண்ணிடுவாரு. இந்தியன் டாப் ஆர்டர்ஸை பொறுத்த வரைக்கும் வெறும் ரைட் ஹேண்டர்ஸ். டாப் 2 பேருமே ரைட் ஹேண்டர், 2 பேருமே லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் கொஞ்சம் வீக். பர்டிகுலரா ரோஹித் சர்மா லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் கொஞ்சம் வீக்கா இருக்காரு. இந்த மேட்ச் அதை ஓவர் கம் பண்ணி ஆடி வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபரூக் கிட்ட நம்ம 1 விக்கெட் எதிர்பார்க்கலாம். போத் இன்னிங்ஸ்லயுமே 1 விக்கெட் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும். நவீன் உல்லக் மேபி ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா 2 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதுவே செகண்டா பால் பண்ண போறாருன்னா 1 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ 100 அகமது கிட்ட இருந்து நம்ம அவரோட 4 ஓவருமே கம்ப்ளீட் பண்ணிடுறாருங்க. ஸோ நல்ல எக்கனாமிக்கலா பால் பண்றாரு. மேபி 100 அகமது ரிஷப் பந்த் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு பேட்டில் இருக்கலாம். அவர்கிட்ட வந்து நம்ம 1 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். கரீம் ஜெனட் மோஸ்ட் ப்ராபபிலி பால் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. பை சான்ஸ் பேட்டிங்ல வந்தாருன்னா ஒரு 10 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. ரஷீத் கான் அவரோட 4 ஓவருமே கம்ப்ளீட் பண்ணிட்டு வர ஐ திங்க் அவர் வந்து இந்த 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் போத் இன்னிங்ஸ்லுமே. அது மட்டும் கிடையாது, இந்தியா வின் பண்ணிட போறாங்க, கிட்டத்தட்ட சான்சஸ் இந்தியாவுக்கு தான் அதிகம். அப்படிங்கிறப்போ ரஷீத் கான் பேட்டிங்ல வந்து கடைசி பால் வரைக்கும் போராடுவாருங்க. பேட்டிங்ல கண்டிப்பா ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. அதுவும் குயிக் ஃபயர் ஆடுவார், பவுண்டரிஸ்ல டிக் பண்ணி ஆடுவாரு. ஸோ ரஷீத் கான் இந்த மேட்ச் வந்து மினிமம் 1 விக்கெட் மேக்ஸிமம் 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ், பேட்டிங்ல வந்தாலும் 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. குல்பதீன் நைப் இந்த மேட்ச் பால் பண்றதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகம். ஏன்னா அந்த டீமை பொறுத்த வரைக்கும் ரஷீத் கான், நூர் அகமது, நவீன் உல்லக், ஃபரூக்கி 4 ஃப்ரண்ட் லைன் பவுலர்ஸ். அடுத்தது அஸ்மத்துல்லா ஓமர் அண்ட் குல்பதீன் நைப், இவங்க தான் அந்த டீமோட பவுலிங் ஆப்ஷன்ஸா வச்சிருக்காங்க. ஸோ இதுல ரஷீத் கான் அவரோட 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. நவீன் உல்லக் அவரோட 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. தென் அடுத்தது ஃபரூக்கி அவரோட 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. ஸோ நூர் அகமது இருந்து 3 ஓவரும், அஸ்மத்துல்லா ஓமர் சாயிட்டு இருந்து ஒரு 3 ஓவரும் கிடைக்கும். ஸோ குல்பதீன் நைப் இருந்து ஒரு 2 ஓவர் வரைக்கும் கிடைப்பதற்கான சான்சஸ் தான் இருக்கும். இப்போ முகமது நபி போல் பண்ண மாட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா ரிஷப் பந்த் அப்படிங்கிற ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான் டாப் ஆர்டர்ல இருக்கு, டாப் 4 பேத்துல இருக்காரு. பை சான்ஸ் ரிஷப் பந்த் அண்ட் சிவம் துபே 2 லெஃப்டிஸ் அட்டன் டைம்ல கிரீஸ்குள்ள இருந்தாங்கன்னா மேபி வந்து முகமது நபி போல் பண்ணுவாரு. அதர்வைஸ் அவர் போல் பண்றதுக்கான சான்சஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான். குல்பதீன் நைப் லாஸ்ட் மேட்ச் ரொம்பவே சூப்பர் போல் பண்றதுனால மேபி அவருக்கு வந்து ஓவர் கொடுப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இந்த மேட்ச் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா முகமது நபிட்டு இருந்து நம்ம ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 ஓவராது எதிர்பார்க்கலாம். ஏன்னா கண்டிப்பா டாப் ஆர்டர்ல விக்கெட்ஸ் விழுந்துருச்சுன்னா உடனே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ரிஷப் பந்த் வந்துட்டா கூட அவருக்கு அகேன்ஸ்டா அவர் போல் பண்ண வச்சிருவாங்க. முகமது நபி அது மட்டும் கிடையாது, இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா நல்ல ஆவரேஜ் வச்சிருக்காரு. விக்கெட்லயும் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே விக்கெட்டும் எடுத்திருக்காரு, பேட்டிங்ல வந்தாலும் நல்லாவே கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா. ஸோ கண்டிப்பா வந்து முகமது நபி இந்த மேட்ச் வந்து அவரோட பேட்டிங்ல ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட் விழுந்துச்சு அப்படின்னா மேபி அவர் ஃபேண்டஸ்டிங்ல வருவார். அதர்வைஸ் அவர் அடிக்கக்கூடிய 20 ரன்ஸ்ல வந்து ஃபேண்டஸ்டிங்ல வருவதற்கான சான்சஸ் கம்மி தான். ஆனா அஸ்மத்துல்லா ஓமர் சாய் கண்டிப்பா அவரோட 2 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. பேட்டிங்ல டாப் ஆர்டர்ல வர்றதுனால மினிமம் 20 ரன்ஸ் 25 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. இந்த மேட்ச் பர்டிகுலரா சேஸ் பண்ண போறாங்க, ஆப்கானிஸ்தான் வந்து செகண்டா பேட் பண்ண போறாங்கன்னா மஸ்ட் ட்ரை நீங்க அஸ்மத்துல்லா ஓமர் சாயை ட்ரை பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்க ஆப்கானிஸ்தான், ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்கன்னா அஸ்மத்துல்லா ஓமர் சாய் ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பாரு. அதுவே ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ்ல வச்சுக்கோங்க. ரஹ்மானுல்லா குர்பாஸ், இப்ராஹிம் சாடர் 2 பேருமே இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா நல்ல ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காங்க. இப்போ இந்த சீசன்லயும் நல்ல ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மைனஸ்ன்னு பாத்தீங்கன்னா ரஹ்மானுல்லா குர்பாஸ்க்கு வந்து சேஸ் பண்றப்போ கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. ஸோ செகண்டா பேட் பண்றப்போ ரொம்பவே கஷ்டப்படுறாரு. ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா கண்டிப்பா 20 ரன்ஸ் 25 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு.
விக்கெட் கீப்பர் மூலமே கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ்ல அவரோட ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. ஆனா இப்ராஹிம் ஜார்டன் போத் இன்னிங்ஸ்லயுமே இந்தியாவுக்கு அகேன்ஸ்ட் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, பர்டிகுலரா சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா இவரு ரொம்பவே இம்ப்ரெசிவா இருந்திருக்காருங்க. ஒரு பக்கம் அவர் ஒரு ஸ்டாண்டர்டா நின்றுறாரு. பேட்டிங் வர்றதுக்கு முன்னாடி அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் வந்து அந்த லாங் ஆஃப்ல இருக்கிறதுனால 1 or 2 கேச்சஸும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேட்டிங் வர்றப்போ ஒரு 15 ஃபேண்டசி பாயிண்ட்ஸோட வராரு. ஒரு 20 ரன் அடிச்சாருன்னா கூட கிட்டத்தட்ட ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் அவர் வந்துடுறாரு. ஸோ இப்ராஹிம் ஜார்டன் செகண்ட் ஆஃப் சேஸ் பண்ண போறாங்க ஆப்கானிஸ்தான், ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ரஹ்மானுல்லா குர்பாஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாருன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. அஸ்மத்துல்லா ஓமர் ஜாயும் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாரு அப்படின்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். முகமது நபி ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 ஓவர் வரைக்கும் இந்த மேட்ச் பால் பண்றதுனால இந்தியாவுக்கு அகேன்ஸ்ட் நல்ல ஒரு ஆவரேஜ் வச்சிருக்கிறதுனால ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 60% உங்களோட டீம்ஸ்ல ட்ரை பண்ணிக்கோங்க. ஐ திங்க் எனக்கு வந்து தெரிஞ்சு பேட்டிங்ல அவர் ஒரு நல்ல ஒரு கான்ட்ரிபியூட் இந்த மேட்ச் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம் தான். ஸோ குல்புதீன் நைப் லாஸ்ட் மேட்ச் நல்லா பவுல் பண்ணாரு. 2 லெஃப்டேஸ் அட்டன் டைம்ல கிரீஸ்குள்ள இல்லைங்கிறப்போ முகமது நபிக்கு பவுல் கொடுக்கலன்னா குல்புதீன் நைப் தான் பவுல் பண்ணுவாரு. எனக்கு தெரிஞ்சு அதிகப்படியான ஓவர் இந்த மேட்ச் கொடுக்க மாட்டாங்க. மேபி ஒரு ஓவர் வரைக்கும் கொடுக்கலாம். ஒரு அன்எக்ஸ்பெக்டடான விக்கெட் தான். பட் பேட்டிங்ல கான்ட்ரிபியூட் வைஸ் பாக்குறப்போ டாப் ஆர்டர்ல கொலாப்ஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க. ஒரு டிஃபரன்சியல் பிக்கா நான் சொல்றத மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரஹ்மானுல்லா குர்பாஸ், இப்ராஹிம் ஜார்டன் 2 பேர்ல இருந்து யாராவது ஒருத்தர் நீங்க ஏர்லியரா விக்கெட்டை விட்டுருவாங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்றப்ப இப்ராஹிம் ஜார்டன் ஏர்லியரா விக்கெட்டை விட்டுறாரு அப்படிங்கிற மனநிலையில ஒரு டீமை நீங்க போடுறீங்கன்னா உடனே குல்புதீன் நைப்பை நீங்க உங்களோட டாப் ஆர்டருக்கு ப்ரொமோட் பண்ணிக்கோங்க. அவர் 1 down வந்துருவாரு. அவர் வந்து பிக் டிஃபரன்சியல் பிக்காவும் இருப்பாரு. அவரோட ஃபீல்டிங் பொசிஷனும் கண்டிப்பா லாங்ல தாங்க இருக்கும். 1 or 2 கேச்சஸும் பிடிச்சிருவாரு. ஒரு டிஃபரன்சியல் பிக்கா ட்ரை பண்ணுங்க. ஆப்கானிஸ்தான் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா குல்புதீன் நைப்பை. ஸோ நஜிபுல் ஜார்டன் தொடர்ந்து ஒரு 6-7 மாசமாவே அவர்கிட்ட இருந்து ஒரு பேட்டிங்ல பெருசா ஒரு ஃபார்ம் இல்ல. அதுக்கு முன்னாடி நல்ல ஒரு சிங்கிள் ஹேண்டடா மேட்ச் கொண்டு போகக்கூடியவர். இப்ப இந்த சீசன் சரி, இதுக்கு முன்னாடி ஒரு 6 மாசமாவே அவர் வந்து சரியான ஒரு ஃபார்ம்ல அவர் இல்ல. பின்ச் ஹிட்டரா அவரை பயன்படுத்துறாங்க. எப்ப வேணாலும் ஒரே ஓவர்ல மேட்சை மாத்தக்கூடிய அளவுக்கு அவருக்கு எபிலிட்டி இருக்கு. பட் அதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இன்னும் சரியா அவருக்கு அமையலன்னு சொல்லலாம். அந்த இடத்துல நஜிபுல் ஜார்டன்ங்கிற இடத்துல நீங்க ரஷீத் கானை பிக் பண்ணிக்கலாம். ஏன்னா நஜிபுல் ஜார்டன் பண்ணக்கூடிய அதே பேட்டிங் எபிலிட்டியை ரஷீத் கான் பண்ணிடுறாரு. தென் 4 ஓவரும் கம்பல்சரி போல் பண்றதுனால அவர் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா இருக்காரு. இப்ப ஆப்கானிஸ்தான் டீமை பொறுத்த வரைக்கும் ரஹ்மானுல்லா குர்பாஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாருன்னா கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்ராஹிம் ஜார்டன் செகண்டா பேட் பண்ண போறாருன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அஸ்மத்துல்லா ஓமர் ஜாய் செகண்டா பேட் பண்ண போறாருன்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. அவரோட ஃபேண்டசி வேல்யூ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. முகமது நபி போத் இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன்ட். தென் பவுல் பண்றாரு அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 2 ஓவராவது பவுல் பண்றாருன்னா தான் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்டா இருப்பாரு. அதர்வைஸ் எனக்கு தெரிஞ்சு பேட்டிங்ல கண்டிப்பா கான்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. இந்த மேட்ச் ஒரு அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 25% அடிப்பதற்கான சான்சஸ். குல்புதீன் நைப் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா ஒரு பிக் டிஃபரன்சியல் பிக் ஆப்கானிஸ்தான் டாப் ஆர்டர்லயே அவரை ப்ரொமோட் பண்ணிடுவாங்க. 1 down அவரு வந்துருவாரு. தென் ரஷீத் கான் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட். தென் போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு விக்கெட் எடுப்பாரு. நூர் அகமது, நவீன் உல்லாக் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா 2 விக்கெட்டும், செகண்டா பால் பண்ண போறாருன்னா 1 விக்கெட்டும் எடுப்பாரு. ஃபரூக்கி போத் இன்னிங்ஸ்லுமே 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் வைஸாவும் பார்த்துட்டோம். தென் ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா யாரு, செகண்ட் பேட்டிங்னா யாருங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் வைஸாவும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் பர்சன் ஆஸ் யூசுவல் எல்லாருமே என்ன பண்ணிருப்பாங்க, ஹார்திக் பாண்டியாவுக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனா கொடுத்துருப்பாங்க. அவரோட ரீசன்ட் ஃபார்ம் நல்லா போல் பண்ணிருக்காரு. 4 ஓவர் போல் பண்ணிருக்காரு. பேட்டிங் வந்து கான்ட்ரிபியூட் பண்றதுக்காக இந்த மேட்ச் அவரோட 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். ஸோ அவரை வந்து ஒரு ஆப்ஷனாக நீங்க கண்டிப்பா பயன்படுத்திக்கோங்க. ஸ்மால் லீக்ஸ்க்கு ஓகே, ஸோ கிராண்ட் லீக்ஸ் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஜஸ்பிரீத் பும்ரா ஆஸ் யூசுவல் ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாருன்னா மஸ்ட் ட்ரை. போத் இன்னிங்ஸ்லயே மஸ்ட் ட்ரை தான். கண்டிப்பா மினிமம் 2 விக்கெட் அவர் எடுத்துருவாரு. கேப்டனுக்கு ஒரு ஆப்டா இருப்பாரு. இந்த மேட்ச் விராட் கோலிக்கு அட்லீஸ்ட் ஒரே ஒரு டீம்லயாவது ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனை கொடுங்க. அவரோட ஃபார்மை ரிட்டைன் பண்றதுக்கான ஒரு மேட்சா வந்து இந்த மேட்ச் கண்டிப்பா இருக்க போகுது. தென் அடுத்ததா குல்தீப் யாதவ். ஸோ குல்தீப் யாதவுக்கு கண்டிப்பா வந்து ஒரு ரிஸ்கா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனை கொடுங்க. அதுலயும் செகண்டா பால் பண்ண போறாருன்னா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாவது கண்டிப்பா கொடுங்க. தென் அஸ்மத்துல்லா ஓமர் ஜாய் ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்க ஆப்கானிஸ்தான் அப்படின்னா அவருக்கு வந்து நீங்க ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுத்து பாருங்க. ரஷீத் கானுக்கு கண்டிப்பா ஒரே ஒரு டீம்லயாவது ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுங்க. பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாரு அப்படின்னா அவருக்கு ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்ல கேப்டனா கண்டிப்பா ஒரே ஒரு டீம்லயாவது ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பால் பண்ணிட்டு தென் செகண்டா பேட் பண்றப்போ கடைசியா வந்து அவர் ஒரு பின்ச் ஹிட்டிங் ரோல் ஆடுவாரு. அதுலயும் வந்து ஒரு கான்ட்ரிபியூட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்கன்னா மஸ்ட் ட்ரை ரஷீத் கானுக்கு அட்லீஸ்ட் ஒரே ஒரு டீம்லயாவது ஒரு கேப்டன் ஆப்ஷனா. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்களை கமெண்ட்ஸ் சொல்லிடுங்க. ஸோ கரெக்டான சேனல்ல போய் ஜாயின் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் மூலமா ஜாயின் பண்ணுங்க. இந்த பிரைம் எல்லாம் போய் ஏமாறாதீங்க. தேங்க்யூ.